SIR 85 லட்சம் பேர் நீக்கமா? மாற்றம் யாருக்கு, ஏமாற்றம் யாருக்கு? தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு இருக்கிற சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தில் 85 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட இருக்கிறதா வெளியாகி இருக்கிற தகவல் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. SIR படிவங்கள் சமர்ப்பிப்பு முடிவடைந்துட்ட நிலையில அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமையில வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட இருக்கு. அன்றைய தினத்துல மொத்தம் எத்தனை வாக்காளர்கள் என்னென்ன காரணத்திற்காக நீக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்றத தேர்தல் ஆணையம் விரிவா தெரிவிக்கும். தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட இந்த SIR பணிகளை தமிழ்நாட்டில் ஆளும் திமுக கூட்டணி கடுமையா எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கும் தொடர்ந்தாங்க. அதே சமயம் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக SIR பணியை ஆதரிச்சாங்க. சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தில் 85 லட்சம் பேர் நீக்கமா? எதற்காக நீக்கப்பட இருக்கிறார்கள்? இந்த விஷயத்தில் அரசியல் கட்சிகளின் கருத்து என்ன? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். வாக்காளர் பட்டியலை சீரமைக்கும் நோக்கத்தில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் மேற்கொள்ளப்படுதுன்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. இந்த திருத்தம் மூலமா இறந்தவர்கள், இரட்டை பதிவு கொண்ட வாக்காளர்கள், இடம்பெயர்ந்த வாக்காளர்கள், சட்டவிரோதமா குடியேறியவங்க நீக்கப்படுவாங்கன்னும் மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லைன்னு தேர்தல் ஆணையம் விளக்கம் கொடுத்துச்சு. ஆனாலும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து இந்த SIR பணிகளை எதிர்த்துட்டு வராங்க. எதிர்க்கட்சிகளுக்கு வாக்களிக்கக்கூடிய மக்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிறதுக்காக பாஜகவோட கூட்டு சேர்ந்து தேர்தல் ஆணையம் செயல்படுதுன்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டினாங்க. முதல் மாநிலமா பீகார்ல SIR பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டப்ப கடும் எதிர்ப்பு கிளம்பிச்சு. SIR பணிகள் மேற்கொள்ள கூடாதுன்னு எதிர்க்கட்சிகள் எல்லாம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த போதும் உத்தரவு தேர்தல் ஆணையத்துக்கு ஆதரவாகவே வந்துச்சு. அதனால SIR பணிகள் நிறைவு பெற்று முதல் முறையா பீகார்ல தேர்தலும் நடத்தி முடிச்சது தேர்தல் ஆணையம். அதனைத் தொடர்ந்து அடுத்த வருடம் தேர்தல் நடக்கவிருக்கும் தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்களுக்கு SIR பணிகளை மேற்கொண்டாங்க. தமிழ்நாட்டில் SIR படிவங்கள் சமர்ப்பிப்பது நிறைவடைந்து விட்ட நிலையில வரும் 19ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட இருக்கு தேர்தல் ஆணையம். தமிழ்நாட்டிலையும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் மேற்கொள்ளப்படும்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்ச உடனேயே திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் தீவிரமா எதிர்க்க துவங்கினாங்க. இந்த பணியை தேர்தல் ஆணையம் உடனே கைவிடணும்னு வலியுறுத்தியதோடு உச்சநீதிமன்றத்திலையும் வழக்கு தொடர்ந்தது திமுக. ஆனா அதிமுகவோ தேர்தல் ஆணையத்தோட SIR பணிகளை ஆதரிக்கிறோம்னு சொன்னதோடு இதை எதிர்க்கும் திமுகவையும் விமர்சிச்சாங்க. போலி வாக்காளர்களை வச்சு கள்ள ஓட்டு போட முடியாது அப்படின்றதால தான் SIR பணியை திமுக எதிர்க்குதுன்னு அதிமுக குற்றம் சாட்ட, அதிமுகவை டெல்லி பாஜக கிட்ட எடப்பாடி பழனிசாமி சரண்டர் பண்ணிட்டாருன்னு திமுக கடுமையா சாடினாங்க. இதற்கிடையே தான் SIR பணிகள் மூலமா எந்த ஒரு வாக்காளரும் நீக்கப்பட்டு விடக்கூடாதுன்னு நிர்வாகிகள் கிட்ட சொன்ன திமுக தலைமை இத நிர்வாகிகள் தீவிரமா கவனிக்கணும்னு உத்தரவும் போட்டாங்க. அதே போல அதிமுகவும் SIR பணியை சற்று கவனத்துல எடுத்துட்டு கையாண்டாங்க. புதுசா வந்திருக்கிற தாவேகாவும் SIR பணியை எதிர்த்ததோட SIR படிவங்கள் தங்கள் கட்சியினருக்கு கிடைக்க விடாம திமுக தடுக்குதுன்னு குற்றம் சாட்டினாங்க. SIR பணிகள்ல திமுகவினர் சிறப்பா செயல்பட்டதா பாராட்டியிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். டிசம்பர் 19ஆம் தேதி வெளியிடப்படும் வரைவு வாக்காளர் பட்டியல்ல தகுதி வாய்ந்த வாக்காளர் யாராவது நீக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய வந்தா சம்பந்தப்பட்ட நபர் வாக்காளர் பட்டியல்ல அவருடைய பெயர் சேர்க்க வாய்ப்பு தரப்படுது. அதன் மூலமா அந்த வாக்காளர் அவருடைய பெயரை வாக்காளர் பட்டியல்ல சேர்த்துக்கலாம். 85 லட்சம் பேர் நீக்கப்பட்டா தமிழ்நாட்டோட மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 5.5 கோடியா குறையும்னு கணிக்கப்படுது. நீக்கப்பட இருப்பவங்க பெரும்பாலும் இறந்தவர்கள், இரட்டை பதிவு வாக்காளர்கள், நிரந்தரமா வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்தவங்களாதான் இருப்பாங்கன்னு சொல்லப்படுது. தவறுதலா தகுதி வாய்ந்த வாக்காளர் நீக்கப்பட்டா அவங்கள மறுபடியும் வாக்காளர் பட்டியல்ல சேர்க்க வாய்ப்பு தரப்படுவதால பொதுமக்களுக்கு பாதிப்பு இருக்காதுன்னே சொல்றாங்க. ஒருபுறம் தேர்தல் ஆணையம், மறுபுறம் அரசியல் கட்சிகள்னு சட்டமன்ற தேர்தல் பணிகள்ல மும்முரமா ஈடுபட்டு இருக்கிறது தமிழ்நாட்டில் தேர்தல் ஜுரம் ஸ்டார்ட் ஆகிட்டதையே காட்டுது.